ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 4/1/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது இவ்வாண்டு தமிழ்நாட்டில் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் 15/1/2025, 16/1/2025, 18/1/2025 மற்றும் 19/1/2025 ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பண்டிகை மகிழுடன் கொண்டாடப்படும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான 17/1/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வரப்பட்டன. ஸோ இதனால் இப்போதைக்கு அன்னைக்கு லீவ் விட்டுருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 17/1/2025 அன்னைக்கும் உங்களுக்கு பொது விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ அந்த நாளை ஈடுகட்டும் விதமாக 25/1/2025 சனிக்கிழமை அன்னைக்கு பனி நாளாக பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்களுக்கு 6 நாட்கள் விடுமுறை வரப்போது, கண்டினியூ விடுமுறை விடுறாங்க. அதுக்காக தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தொடர்ந்து 6 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை அளிக்கிறாங்க. 16/1/2025 19/1/2025 வரைக்கும் உங்களுக்கு விடுமுறை இருக்க போது. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.